ஹாய் ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அந்த ஃபேமிலி ரகசியம் சொன்னேன்ல, அது எண்டில் தான் சொல்லுவேன். ஸோ வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். லெமன் சால்ட்டு. இது தெரியலன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த ₹3 போதும்னு சொன்னேன்ல, அந்த ₹3 அந்த லெமன் சால்ட் தாங்க. ஒரு பேக்கெட் நான் 30 ருபீஸ்க்கு வாங்கினேங்க. இது வந்து ஒரு 10 ஸ்பூன் வரும். ஸோ நான் அதில் 1 ஸ்பூன் போட்டுட்டேன். போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் விம் லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் 1 ஸ்பூன் போட்டுட்டு அது இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதில் குங்கும மஞ்சாலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சிங்கில் சிங்கில் டேப் திறந்துட்டு அதில் இருக்க குங்கும மஞ்சாலா மட்டும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டா நமக்கு வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பார்த்தீங்கன்னா விளக்குலலாம் ஒரு மாதிரி க்ரீனாக இருக்கும். இது எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி விளக்குல க்ரீனாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குன்னா, நம்ம வாங்குற எண்ணெயில தாங்க மிஸ்டேக். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. அது மாதிரி க்ரீன் ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு தாங்க இந்த டிப்ஸில் வந்து நான் லெமன் சால்ட்டை போட்டேன். அந்த லெமன் சால்ட் போட்டால் அந்த க்ரீன் ஆகிறது நமக்கு ரிட்டைன் ஆக மாட்டுது. ஒன்ஸ் நம்ம அதை போட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு சரியாயிடுது. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கினது சரியில்லை. இதுதாங்க அந்த ரகசியம். மெயினான ரகசியம் இதுதாங்க. நாங்கள் இந்த மாதிரி வீட்டுக்கு தேங்காய் வாங்குறோம்ல, அந்த தேங்காய் வாங்குறதுல அந்த நார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாரை தாங்க எப்போவுமே பூஜை பாத்திரம் விளக்கறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது ரொம்பவே வந்து நமக்கு சிம்பிளாகவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சபினாவில் கொஞ்சோண்டு நார் தொட்டு அந்த உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த வாட்டர்லேருந்து எடுத்துட்டு நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோலாம் வெள்ளையாக இருக்காதுங்க. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தாங்க வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். லைட்டாக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சபினா மட்டும் போட்டுட்டு வாஷ் பண்ணாலுமே நமக்கு பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். நான் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே நம்ம டேப்பில் வர வாட்டர் யூஸ் பண்ணலாம். பட் நார்மல் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னுமே வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்டேபிள் ஆகும். மறுபடியும் வந்து ஒரு மாதிரி நம்ம என்ன தான் யூஸ் பண்ணாலுமே பாத்திரம் வந்து கொஞ்சம் கருப்படியாக தாங்க செய்யும் காலம் போகிறதுக்கு. மீன்ஸ் ஒரு வாரம் 2 வாரம் ஆயிடுச்சுன்னா பாத்திரம் கருப்பாயிடும். மறுபடியும் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்காக காட்டுறதுக்காக கொஞ்சம் பாத்திரத்தை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இன்னொரு டிப்ஸ் இதில் என்னென்னா, நம்ம இதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். பட் வந்து சில்வர் பாத்திரம்லாம் இருக்குல்லங்க, சில்வர் பாத்திரம் ₹5 விபூதி பேக்கெட் மட்டும் போதுங்க. விபூதியை போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணி மீன்ஸ் நல்லா தொடச்சிட்டு வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த அந்த பூஜை ஐட்டத்தை எடுத்துட்டு போய் நம்ம பூஜை ரூமில் வைக்கும்போது பூஜை ரூமே அவ்வளோ மணமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க. ப்ளீஸ் சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து நான் நியூ யூடியூபர்ன்றனால உங்களுக்கு பார்த்தா தெரியும், சப்ஸ்கிரைபர் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. தென் நீங்கள் பாருங்கள், நான் வாஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது பாருங்கள். நான் வெயில் வந்துடுச்சு. நான் காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நடுவில் எழுந்து போனேன். இது பாருங்கள் பச்சையெல்லாம் போயிடுச்சு. விளக்கில் அந்த என்ன சொல்கிறது, பிரதோஷ விளக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். காமாட்சி விளக்கு, பிரதோஷ விளக்குலலாம் அவ்வளோ பச்சையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பளபளன்னு இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். பட் இது யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு டைமும் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. தேங்க்யூ.